எல்லாத்துக்கும் வணக்கம். எலுமிச்சை பழத்தில் நிறைய மருத்துவ பலன்கள் இருக்குதுன்னு நம்ம எல்லாருக்கும் தெரியும். அதே எலுமிச்சை குடும்பத்தை சேர்ந்த கொழுமிச்சையும் பல நோய்களுக்கு மருந்தாக இருக்கிறது நம்மள பலருக்கு தெரியாத விஷயம். இந்த கொழுமிச்சை பழத்துக்கு நார்த்தங்காயின்னு இன்னொரு பேரும் இருக்குது. இந்த பதிவில் கொழுமிச்சையோட நன்மைகள் பற்றியும் அதை எப்படி உணவாக பயன்படுத்தலான்னு பார்க்கலாம். நம்ம யாழ் தமிழ் சேனலை இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோவை பார்த்துட்டு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், அப்படியே மற்றவங்களோட ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோ பற்றிய உங்களோட கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் பதிவு செய்ய மறந்துடாதீங்க. கொழுமிச்சையில் இருக்கிற அல்கலாய்டுகள், சிட்ரோனெல்லோல், லிமோனைன் மற்றும் நேரோல் போன்ற சத்துக்கள் பல்வேறு நோய்க்கு மருந்தாக இருக்கிறதோட நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகரிக்கவும் உதவுது. இதில் இருக்கிற அமில கலவைகள் ரத்தத்தில் இருக்கிற பேத்தோஜன்களை வெளியேற்றி ரத்தத்தை சுத்தம் செய்யுது. இதனால் ரத்தம் தொடர்பான வியாதிகளிலிருந்து நம்மளை காப்பாற்றிக்கலாம். அரோமா தெரப்பியில் கொழுமிச்சையை அதிகமாக பயன்படுத்துகிறாங்க. நரம்பு சம்மந்தமான கோளாறுகள் மற்றும் பதட்டம் சம்மந்தமான பிரச்சனைகளை இது குணப்படுத்துது. கொழுமிச்சை சாறில் இருக்கிற அமிலங்கள் உடலில் இருக்கிற நச்சு பொருட்களை வெளியேற்றி செல்கள் சிதைவடைவதை தடுக்குது. சரும வெடிப்புகள், முகப்பருக்கள் மற்றும் தடிப்புகளிலிருந்து நம்மளை காத்துக்க உதவுது. செரிமான கோளாறு மற்றும் மலச்சிக்கலுக்கு கொழுமிச்சை சிறந்த மருந்தாக பயன்படுது. செரிமான மண்டலத்தை சீராக்கி இரைப்பை நோயிலிருந்து பாதுகாக்குது. மலக்குடல் புற்றுநோய், மூல நோய் மற்றும் அல்சர் போன்ற நோய்களை குணப்படுத்துது. இவ்வளவு சத்துக்கள் இருந்த கொழுமிச்சையை பயன்படுத்தி எப்படி நம்ம புளிக்குழம்பு செய்யலான்னு பார்க்கலாம். இதை செய்ய தேவையான பொருட்கள் என்னென்னு பார்க்கலாம். கொழுமிச்சை பழம் பெரியதாக இருந்தால் 1 எடுத்துக்கோங்க, இல்லைன்னா 2 பழங்கள் எடுத்துக்கலாம். பொடியாக வெட்டி வைத்துள்ள சின்ன வெங்காயம் 15, கருவேப்பிலை சிறிதளவு, உப்பு தேவையான அளவு, புளிக்கரைசல் 1/4 கப், மல்லித்தூள் 1/2 டீஸ்பூன், பூண்டு 10 பல், கடுகு 1/2 டீஸ்பூன், வெல்லம் சிறிதளவு, பெருங்காயம் 1 சிட்டிகை, வெந்தயம் 1/4 டீஸ்பூன், மஞ்சள் தூள் மற்றும் மிளகாய்த்தூள் தேவையான அளவு. முதல்ல கொழுமிச்சம்பழத்தை நல்லா கழுவி சின்ன சின்ன துண்டுகளாக வெட்டி எடுத்துக்கோங்க. சில கொழுமிச்சம்பழங்கள் ரொம்ப கசப்புத்தன்மை வாய்ந்ததாக இருக்கும். அப்படி இருந்துச்சுன்னா அதோட மேற்புற தோலை லேசாக சீவி பயன்படுத்துகிறனாலும் பயன்படுத்திக்கலாம். இல்லை நீங்கள் அப்படியே போடுறதா இருந்தாலும் கொழுமிச்சம்பழத்தை வெட்டி பயன்படுத்திக்கோங்க. ஒரு பாத்திரத்தில் எண்ணெய் விட்டு அது காஞ்சதும் கடுகு சேர்த்துக்கோங்க. கடுகு வெடித்த உடனே வெந்தயம் மற்றும் பெருங்காயத்தை சேர்த்து வதக்கிடுங்க. இதோட நம்ம எடுத்து வச்சுருக்கிற பூண்டு சேர்த்து வதக்கிக்கோங்க. வதங்கின உடனே சின்ன வெங்காயம் மற்றும் கருவேப்பிலை சேர்த்து வதக்கிக்கோங்க. வெங்காயம் பொன்னிறமான உடனே வெட்டி வச்சுருக்கிற கொழுமிச்சை பழத்தையும் இதோடு சேர்த்து வதக்கிக்குங்க. கொஞ்ச நேரம் வதங்கின உடனே தேவையான அளவு உப்பு சேர்த்துக்குங்க. இதோடு நம்ம எடுத்து வச்சுருக்கிற மஞ்சள் தூள், மிளகாய்த்தூள் மற்றும் கொத்தமல்லி தூளையும் சேர்த்து நல்லா கிளறி விட்டுருங்க. நம்ம எடுத்து வச்சுருக்கிற புளி கரைசலையும் இதோடு சேர்த்து கிளறி விட்டுட்டு 1 டம்ளர் அளவுக்கு நீர் விட்டு கொதிக்க வச்சுருங்க. கொதி வந்த உடனே வெல்லத்தை இதோடு சேர்த்து ஒரு 10 நிமிஷம் வரைக்கும் வேக வைங்க. இப்போ ஒரு கொழுமிச்சம்பழம் துண்டை எடுத்து கையில் அழுத்தி பாருங்கள். வெந்துடுதுன்னா இறக்கிக்கோங்க, இல்லைன்னா இன்னும் கொஞ்சம் நீர் விட்டு வேக வச்சுக்கோங்க. கூடவே உப்பு மற்றும் காரத்தையும் சரி பார்த்துக்கோங்க. குழம்பு உங்களுக்கு எவ்வளவு கெட்டியாக வேணுமோ அந்த அளவுக்கு தண்ணி சேர்த்து கொதிக்க வச்சு இறக்குனீங்கன்னா சுவையான நார்த்தங்காய் புளிக்குழம்பு தயாராகிடும்.